ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா ஆந்திரா ஸ்டைலில் சொரக்காய் ரெசிபி பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், இதோ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா எவ்வளோ நேரம் தான் கிண்டிக்கிட்டு இருப்பாங்களோ. இருங்க, வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் கலக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சொரக்காவை ரெஸ்ட் விட்டுடலாம். சொரக்காவை ரெஸ்ட் விட்டுட்டு கொஞ்சமாக மலாட்டை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். இது நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம சொரக்காவை எழுப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள், அது மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விடலாம். 10 மினிட்ஸ் கழித்து சொரக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடர் போட்டுக்கலாம். நல்லா அதை வதக்கிக்கலாம். கொஞ்சமாக அடி பிடிச்சிரும், பார்த்து வதக்கிக்கோங்க. அந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. அப்புறம் காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். மறுபடியும் எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதையும் போட்டு கலக்கிக்கலாம். அவ்வளோதான், அம்மா ஆந்திரா ஸ்டைலில் சொரக்காய் ரெசிபி ரெடி. இப்போ இது நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க.